கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நந்தினிய கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வந்தா? அப்படி என்னதான் கதை நந்தினி வாழ்க்கையில் நடந்திருக்கு? பொம்பளையோட பணத்தை போய் திருடுற வெக்கமா இல்ல? அறிவு கட்டவள, கஷ்டப்பட்டு அவளை துரத்தி எப்படியோ பேக புடுங்குற நேரத்துல பேக அவகிட்ட கொடுத்தமிச்சிட்ட. சார், என்னால தானே உங்க பணம் போச்சு. அந்த 2 லட்சத்தை நானே கொடுத்துறேன். மொத்தமா என்னால 2 லட்சம் கொடுக்க முடியாது. மாசம் மாசம் வேணா 10,000 ரூபாய் கொடுத்துறேன் சார். பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனா அதுக்கப்புறம் அதே அடி அதே வலி. உன்னை 2 அடி அடிக்காம விட மாட்டேன். ஹலோ அம்மா, இந்த நேரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ உடனே ஆசிரமத்துக்கு கிளம்பி வர முடியுமா? குழந்தைங்க யாருமே தூங்கலை. நீ வந்தாதான் தூங்குவேன்னு சொல்கிறாங்க. என்ன சுவாமிஜி, மணி 3 ஆகுது, இன்னும் தூங்காம என்ன பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா? நேரில் வாமா சொல்கிறேன். நான் உடனே வரேன். சித்தப்பா, 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 சித்தப்பா. என்னம்மா இந்நேரத்துல எங்க கிளம்பிட்ட? சித்தப்பா, ஆசிரமத்துல இருந்து சுவாமிஜி போன் பண்ணி உடனே என்ன வர சொன்னாரு சித்தப்பா. என்னது, ஆசிரமத்துக்கு இந்த நேரத்துலயா? சித்தப்பா, அங்க இருக்கிற பசங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா இது, மணி 3 ஆகுது, இந்த நேரத்துல போயிட்டு போமா, போய் படு. ஏதாவது காலையில பேசிக்கலாம். சித்தப்பா, இல்ல சித்தப்பா, நான் போனதா பசங்க தூங்குவாங்களாம். அதுவும் காரணம் இல்லாம சுவாமிஜி வர சொல்ல மாட்டாரு. இந்த பார், இந்நேரத்துல உன்னை அனுப்பிட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? போமா, போய் படு. காலையில ஆசிரமத்துக்கு போய்க்கலாம். இல்ல சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் சித்தப்பா. நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். நீ போன கூட சுவாமிஜிட்ட நான் பேசிக்கிறேன். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே அங்க நந்தினி போகணும்ன்றா. போயிட்டு வரட்டுமே. அவ என்ன சின்ன பொண்ணா? அவளை காப்பாத்திக்க அவளுக்கு தெரியும். நீ வா நந்தினி. ஏய்,
ஜாக்கிரதை போயிட்டோமா. சரிங்க சித்தப்பா, பார்த்து வரேன். போம்மா. ம். ஏண்டி இந்நேரத்துக்கு அவளை அனுப்பி வச்சிருக்க? இப்ப நாம போக வேண்டாம்னு சொன்னாலும் எப்படியாவது பிடிவாதம் பிடிச்சு போகத்தான் போறா. அதுக்கே நாம இடம் கொடுத்துக்கிட்டு அவன் மேல பாசம், அக்கறை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சா மாதிரி நாம நடிப்போம். அப்பதான் அவளை வச்சு சில காரியங்களை சாதிக்க முடியும். அப்போ எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிய. பெரிய கேடிடி நீ, பொம்பளை எம்மாறாதா. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா என்ன விஷம்னாலும் போடலாம். சுவாமிஜி, என்ன பிரச்சனை சுவாமிஜி? என்னமோ தெரியலம்மா, நல்ல தூக்கத்துல இருந்த திவ்யா எழுந்து கத்தினா உன்னை பார்க்கணும்னு அழுதுகிட்டு இருக்கா. ஏன், என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல இருக்கு. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. நீயே வந்து கேளுமா. சரி வாங்க. வாமா. அவங்க எங்க கூடயே இருக்கணும். அவங்க 100 வருஷம் வாழணும். எங்க கூடயே இருக்கணும். அவங்க எங்களை விட்டு போக கூடாது. அவங்க 100 வருஷம் வாழணும். எங்க நந்தினிக்கு எங்க கூடவே இருக்கணும். அவங்க எங்களை விட்டு போக கூடாது. அவங்க 100 வருஷம் வாழணும். அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. எங்க நந்தினிக்கு எங்க கூட இருக்கணும். அவங்க எங்களை விட்டு போக கூடாது. அவங்க 100 வருஷம் வாழணும். எங்களை விட்டு போக கூடாது. அவங்க எங்க கூடயே இருக்கணும். அவங்க 100 வருஷம் வாழணும். எங்க நந்தினிக்கு எங்க கூடயே இருக்கணும். என்னாச்சுமா? அக்கா, என் கனவுல உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அங்க இருந்து வெளியில வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன். நீங்க எங்களை விட்டு போயிடுவீங்களா? ஹே திவ்யா, சூசைடுங்கிறது முட்டாள்தனம், அது கோழைத்தனம். அதை நான் செய்வேனா? நீ வேற எதையோ நினைச்சிட்டு படுத்திருப்ப, அதான் இப்படி கனவு வந்திருக்கு. எனக்கு எதுவுமே ஆகாது, சரியா? இல்லக்கா, இதே மாதிரி நம்ம டிரைவர் பாபு அங்கிள் ஆக்சிடென்ட்ல சாவுற மாதிரி கனவு கண்டேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. அதான் எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. அதனாலதான் நாங்க இப்ப ப்ரே பண்றோம். எனக்கு எதுவுமே ஆகாது. தெய்வம் நம்ம பக்கத்துலயே இருக்கல. நீங்க நிம்மதியா தூங்குங்க. எனக்காக இப்படி ப்ரே பண்ணதுக்கு தேங்க்ஸ். என் பேச்ச கேப்பீங்கல்ல? நீங்க படுத்து தூங்கணும், சரியா? பிரேயர் முடிஞ்சதும் தூங்கணும். நான் வரேன், சரியா? சுவாமிஜி, பிரேயர் முடிஞ்சதும் தூங்குவீங்க. நான் வரேன், வரேன். ஆமா, என்ன சுவாமிஜி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க? அதுவாமா, காத்தடிச்சதுல ஓடெல்லாம் உடைஞ்சு போச்சு. அதான் எல்லாரையும் இங்க தங்க வச்சிருக்கேன். உடனே அதை மாத்த வேண்டியதானே சுவாமிஜி? அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகுமா. கையில 2 லட்சம் தான் இருக்கு. மீதி பணம் சேர்ந்ததும் மாத்தலான்னு இருக்கேம்மா. இந்த குளிர்காலத்துல பசங்க எப்படி சுவாமிஜி அங்க தூங்குவாங்க? ஓடு மாத்த என்ன ஒரு 3 லட்சம் கம்மியா இருக்கா? நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீ சொன்னா செய்வம்மா. இருந்தாலும் அமௌண்ட் அதிகமா இருக்கேம்மா. ஏற்பாடு பண்ண கஷ்டப்படுவியேன்னு தான். இஷ்டப்பட்டு தானே பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன். உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. என்ன ஒண்ணு, அவங்களை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது தான் சிரமம். கொஞ்சம் ட்ரை பண்ணா டெரஸே போட்டு தரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ சொன்னா செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? இருக்காதா பின்ன. நீ இந்த ஆசிரமத்துக்கு மட்டுமா உதவி செய்யற? பக்கத்துல இருக்கிற 5 ஆசிரமம், முதியோர் இல்லம்னு சுத்தி சுத்தி ஒன்னனே அர்ப்பணிச்சுக்கிற. சம்பாதிக்கிற பணத்தை
மத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு தானே நீ செலவு பண்ற. உன் மனசை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். அதாம்மா, உனக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டுட்டா கூட அப்படியே துடிச்சு போயிடுறாங்கம்மா. ஓ மேல அவங்க வச்சிருக்கிற அன்பை பார்த்தா எனக்கே சில நேரம் பொறாமையா இருக்கும். என்ன சுவாமிஜி, உன்னை பாராட்ட வார்த்தையே இல்லம்மா. அதான் என்ன நானே சிறுமப்படுத்திக்கிட்டேன். தெருவை கிளீன் பண்றது, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்றதுன்னு நீ பாட்டுக்கு ரெஸ்டே இல்லாம பெஸ்டா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க. உன்ன மாதிரி எல்லாருமே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆசிரமம் இருக்கவே இருக்காது. நீ நல்லா இருக்கணுமா. வாமா நந்தினி. அங்கிள், இது புதுசா ஆரம்பிச்ச கம்பெனின்னு சொன்னீங்க. இன்னைக்கே உங்க எம்டியை பார்த்து குரூப் பாலிசி பத்தி பேசி ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுடலான்னு இருக்கேன். அதுல வர கமிஷனை வச்சு ஆசிரமத்துல இருக்கிற ஓடெல்லாம் சரி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எம்டி கிட்ட ஒரு 3 லட்சம் டொனேஷன் கேட்கலான்னு இருக்கேன். அந்த பில்டிங் முன்னாடி வந்து உங்க கம்பெனி பேரை போட்டுடலாம். உங்க எம்டி கிட்ட பேசலாமா? அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரீங்களா? இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்சு அப்பாவுக்கு பயப்படுவாரு, அதான் எனக்கு தெரியும். நீ தான் வாயாடியாச்சே, நீ பேசியே ஜெயிக்கிறவ. கண்டிப்பா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி ஓகேவா? அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். நீ அவர்கிட்டயே பேசிக்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயோ சார், சார் எம்டி வந்துகிட்டு இருக்காரு. நந்தினி, வேலை டைம்ல பேசிக்கிட்டு இருந்தா எம்டிக்கு பிடிக்காது. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு ஃப்ரீ ஆனதும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஹலோ, 1 செகண்ட் சார். சக்தி சார், கிளைண்ட் இஸ் ஆன் த வே. நீங்க கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார். இது மேலே வச்சிருங்க. சொல்லுங்க சார். எவ்ரிதிங் இஸ் ரெடி. குட் மார்னிங் சார். மார்னிங். உனக்குலாம் அறிவு இருக்கா லூசு? Thank you. குட் மார்னிங் சார். Good morning. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning. ஓங்கி அடிச்சனா இதுல வேற டயலாக். யாராவது பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்து கேட்டா உடனே வந்து நிப்பாலாம். லூசா நீ? அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் தான் எம்டியா? அப்பா திட்டுவாருன்னு பயந்துதான் என்கிட்ட 2 லட்சம் கொடுன்னு கம்பல் பண்ணியிருக்கான். இவங்கிட்ட ஈஸியா டொனேஷன் வாங்கிடலாம். அங்கிள். என்னம்மா? இல்ல, எம்டி பார்த்து பேசணும்னு சொன்னல. எம்டி இப்பதான் வந்திருக்காரு, பிஸியா இருக்காரு. அவர் ஃப்ரீ ஆன உடனே கூப்பிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது இல்ல அங்கிள். இருமா, கூப்பிடுறேன். அங்கிள். ஓகே. காலங்காத்தால என் மூஞ்சியை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவானே. இவனுக்கு எப்படி பிராக்கெட் போடுறது? நேரம் நல்லா இருந்தா நேந்திரம் சிப்ஸ் கூட பனானா ஆயிடுமா. ஒரு ஆம்லேட் ஒன்று போடுங்க. தரேன்.
அவங்க ஆம்லேட் கேக்குறாங்களே அதெல்லாம் எடுத்து கொடு. இதுல வெங்காயம் போடு. அக்கா சாம்பார் ஊத்துங்கக்கா. வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேணாம். தோசை ஆம்லேட் ஏதாவது வேணுமா? வேணாம். சட்னி ஊத்துங்க. உங்க 2 பேத்துக்குமே செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கு. அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. சிவாய நமோ. சிவரகசியம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு. லக்ஷ்மி வந்தாச்சு தொடர்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ நீங்களா? நீங்க சார், உங்க அந்தஸ்து என்ன, லெவல் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன? என்ன சார் வெளியே சொல்ல கூட தயங்குறீங்க? உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி சார். சாதாரண டீ குடிக்கிறது கூட 5 ஸ்டார் ஹோட்டல் போறவங்க மத்தியில இவ்ளோ சிம்பிளா ரோட்ல நின்னு சாப்பிடுறீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். ஓ நம்மள பணக்காரன் நினைச்சிட்டு இருக்கா. மெயின்டைன் பண்ணி வைப்போம். சார், நீங்க சாப்பிடுறத நான் பார்த்துட்டேன்னு தயக்கமா சாப்பிடுறத நிப்பாட்டிட்டீங்க. நோ நோ, ஐ அம் வெரி சிம்பிள். பணத்தை சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணலாம். பட் சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும்னு நாம தான் முடிவெடுக்கணும். அப்பதானே கடைசி வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்க முடியும். சார், சின்ன வயசுலயே பணத்தோட அருமையை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சரிங்க, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், தேங்க்ஸ். சங்கோச்சப்படாதீங்க. நான் சாப்பிட்றதுக்கு தான் கணக்கு பார்ப்பேன். மற்றவங்களுக்கு வாங்கி தரதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன். சொல்ல போனா எங்க ஃபேமிலி வள்ளல் ஃபேமிலி. தயங்காம என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. சார், வரன் கொடுக்கிற கடவுள்கிட்ட சின்னதா கேட்டு உங்க இமேஜ் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. வாங்க, அங்க யாருமே இல்ல, அங்க போய் பேசுவோம். சார் சார் சார், தனியா பேசணும்னு சொன்னது இங்க இல்ல, உங்க ஆபீஸ்ல. என் ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்க வள்ளல் குணத்தை பத்தியே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க ஆபீஸ் தெரியாம இருக்குமா? சார், எனக்காக ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க சார். நான் உடனே வந்து பார்க்கறேன். ப்ளீஸ் சார். அப்பாயின்மெண்ட் நான் கொடுக்கணுமா? புதுசா இருக்கே. சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் கேக்குறேன். ப்ளீஸ் சார். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த டைமுக்கு கரெக்டா வந்து பாத்துறேன். ப்ளீஸ் சார். சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சுறீங்க. உங்களுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு 10:30 ஆஃபீஸ் போகல. நாளை மறுநாள் ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அடுத்த வீக்கெண்டு. சார் சார் சார், ரொம்ப தள்ளி போடாதீங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஸோ டூ ஒன் திங். வர வெனஸ்டே நான் ஃப்ரீயா இருக்கேன். ஆஃபீஸ்க்கு 10 o'clock வந்துடுறீங்களா? ஷோர் சார். வெனஸ்டே அன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். பை சார். பை. ஹலோ, யார் பேசுறது? சுவாமிஜி, நந்தினி பேசுறேன். ஓ, சொல்லுமா. ஓடு போட பணம் ரெடி ஆயிடுச்சு. வர புதன்கிழமை வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம்மா. சரிங்க சுவாமிஜி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. யார் சாமி போன்ல? நம்ம நந்தினி தான் போன்ல பேசினா. அவ ஒரு காரியத்துல இறங்கிட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டாங்கறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டா. அப்படியா? ஏ பிளாக் ரெடி பண்றதுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டாளாம். அடட, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளே. நந்தினினா நந்தினி தான்.
அக்கா எவ்வளோ ஆச்சு? என்னென்ன சாப்பிட்டீங்க? 2 தோசை 4 இட்லி. 35 ரூபா ஆச்சு. சரிக்கா கணக்குல வச்சுக்கோங்க. ஐயா பழைய பாக்கி 22 ரூபா இருக்கு. எப்ப தருவ? சரிக்கா சம்பளம் வந்த உடனே மொத்தமா கொடுத்துறேன். சரிப்பா. மாசம் மாசம் வேணா 10,000 ரூபாய் கொடுத்துறேன் சார். ஆனா அதுக்கப்புறம் அதே வலி. உங்க 2 அடி அடிக்காம விட மாட்டேன். அந்த பொண்ணு எதுக்கு என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா? ஒருவேளை என்ன பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த 2 லட்சத்தை தர முடியாதுன்னு சொல்லிடுவாளோ?